அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏல சாகுபடியில் இந்த மழைக்காலத்தில் நமக்கு ஒரு சில வகையான ஃபியூசாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டை அழுகல் வர வாய்ப்பு இருக்குது. அந்த தட்டை அழுகல் வர்றதை தூண்டுறது ஒரு பூச்சி முட்டை போட்டு ஓட்டை போடும்போது அந்த ஓட்டை வழியாக ஈரம் போகும்போது அந்த இடம் அழுகலும். அப்போ அந்த பூச்சி வராமல் இருக்கணும்னா அதற்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம நிலத்தில் கொண்டு வரணும். இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக காய்கள் மேலே சொறி வர வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன வகையான பூச்சிகள் வர கடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை தடுக்க நம்ம ஒரு காரியம் பண்ணணும். 200 லிட்டர் தண்ணியில் ஒரு அன்னாசி பழத்தை மேலே அந்த மேலே இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சின்ன சின்னதாக வெட்டி உள்ளே போட்டு ஊற வைக்கலாம். அந்த ஊற வச்சதில் குறைந்தபட்சம் மெட்டாரைசியம் 1 லிட்டர், அது கூட சாணப்பாசி கரைசலாவது அல்லது பஞ்சகாவியாவது 1 லிட்டர் இதை கலந்துக்கலாம். பெருங்காயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 கிலோ கலந்துக்கலாம். இந்த அமைப்பை எல்லா சரங்கள் மேலேயும் தட்டைகள் மேலேயும் தெளிக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை. அன்னாசி பழ கரைசல், அன்னாசி பழம், சரிங்களா? ஒரு பழம் இல்லைங்க, உங்களால் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு பழம். என்னால் முடியும் அப்படின்னா 3 பழம் 4 பழம் கூட போடலாம். ஆனால் எல்லாத்தையும் அரைக்கணும். அரைச்சி உள்ளே போட்டு ஊற வைக்கணும். இது கூட நாட்டு சர்க்கரை 2 கிலோ கலந்துக்கணும். அன்னாசி பழம், நாட்டு சர்க்கரை, பெருங்காயம், அப்புறம் பஞ்சகாவியா, இது கலந்து தெளிச்சிங்கன்னா சரங்கள் எப்பவும் பச்சையாக தெளிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய சிம்படிக்கும், காய்கள் பெருத்து வரும், நிறைய காய்கள் உருவாக்கும். இதை தெளிக்கும் போது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் திரவம் 1 லிட்டர் கலந்துக்கலாம். வெர்டிசிலியம் லக்கானி 1 லிட்டர் கலந்துக்கலாம். சூடோமோனாஸ் 1 லிட்டர் கலந்துக்கலாம். இதோட முக்கியத்துவம் என்ன? சூடோமோனாஸ் வெர்டிசிலியம் லக்கானி பூச்சி உட்காந்து அரிக்கிறப்ப வெளியே வரக்கூடிய திரவம் காயிறப்ப வரக்கூடிய அழுகலை சரி பண்ணுறதுக்கு சூடோமோனாஸ். பூச்சி வராமல் இருக்க வெர்டிசிலியம் லக்கானி. தட்டையில் ஓட்டை போடாமல் இருக்க, புழு ஓட்டை போடாமல் இருக்க பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இதைத்தான் நான் சேர்க்க சொல்கிறேன். ஒரே டைம் அடிங்க. 15 நாளைக்கு ஒரு முறை அடிங்க. மே, ஜூன், ஜூலை அதிகமான விலை கிடைக்கக்கூடிய நேரம் நமக்கு ஏலப்பயிரில். சர்வசாதாரணமாக ஒரு கிலோ பெரிய காயெல்லாம் 3000 3500 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. அப்போ நம்ம அந்தளவு காயை எடுக்கணும்னா இந்த தெளிப்புகளை கொடுக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேவிக்கையில் நுண்ணூட்ட கலவை வச்சுருப்பாங்க, அல்லது கீழே அக்ரி ஆஃபீஸ்லேயும் வச்சுருக்காங்க. இதை வாங்கி கரைச்சி மண்ணில் கொடுத்துக்கணும். தெளிச்சும் கொடுக்கலாம். 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். தரைவழி ஊற்றுறதுனால ஊற்றலாம். ஒருவேளை நம்ம இயற்கை முறையில் நுண்ணூட்ட கலவை தயாரிக்கணும்னா 200 லிட்டர் ட்ரம்மில் பயறு வகைகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் சேர்ந்து 20 கிலோ அளவுக்கு அரைச்சி மாவாக்கி 200 லிட்டரில் உள்ளே போட்டு வேஸ்ட் டீகம்போசர் போட்டு, அது கூட இந்த பேட்டரியில் உள்ள ஒரு செல்லு இருக்கும் தெரியுமா, அதை ஒன்றா தொங்க விடலாம். ஒரு இரும்பு துண்டு உள்ளே போடலாம். அது ஜிங்க்குக்காக, அந்த துத்தநாக சத்துக்காக அந்த இது போட சொன்னேன். இதெல்லாம் போட்டு ஊற வச்சோம்னா இந்த திரவத்தை நமக்கு ஒரு எளிமையான ஒரு நுண்ணூட்ட கலவை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நுண்ணூட்ட கலவையை பயிர்களில் தெளிக்கலாம். நினைக்கிறப்பெல்லாம் தெளிக்கலாம். 6 முறை 7 முறை தெளிக்கலாம். நம்ம அதிலேருந்து 200 லிட்டர் இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து 20 லிட்டர் எடுக்கிறோம். அதை இன்னொரு 200 லிட்டரில் கலந்து அடிக்கிறோம். அப்போ நீங்கள் 20 எடுத்திங்கன்னா 10 தடவை எடுக்கலாம். சப்போஸ் 20 10 தடவை எடுத்துடலாம். 30 6 தடவை எடுக்கலாம். அப்படி தெளிக்கலாம். மிகப்பெரிய நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, செய்யுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.